திருநெல்வேலியில் நெல்லையப்பர் காந்திமதியம்மன் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தின் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் அதிமுகவில் இணைந்தனர். வண்ணாரப்பேட்டையில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் தொழில்நுட்ப பிரிவு மண்டல தலைவர் வழக்கறிஞர் அன்பு அங்கப்பன் ஏற்பாட்டில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கழகத்தில் இணைந்த புதிய உறுப்பினர்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் திரளானோர் உடன் இருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே திமுகவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கழக துணை பொதுச் செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சிரங்காட்டுப்பட்டி ஊராட்சி சின்ன ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன் முன்னிலையில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஜலத்தூர் கிராமத்தில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது பிறந்தநாள் விழாவில் 50 கிரிக்கெட் அணியினருக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்து கொண்ட இவ்விழா பொள்ளாச்சி மேற்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சரவணன் நவீன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் 50 கிரிக்கெட் அணியினருக்கு விளையாட்டு உபகரணங்களை முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து திமுகவைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கழகத்தில் இணைந்த புதிய உறுப்பினர்களுக்கு முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார். புரட்சி தலைவி அம்மாவின் 78ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக இளைஞரணி சார்பில் அறந்தாங்கியில் ஏற்பாடு செய்யப்பட்ட மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை முன்னாள் அமைச்சரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான சி விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக இளைஞரணி செயலாளர் சோபியா பார்த்திபன் ஏற்பாட்டில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் பதக்கங்களையும் வழங்கப்பட்டன. இதில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக துணை செயலாளர் SM ராஜநாயகம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். போலி ஆவணங்கள் மூலம் சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை திமுகவினர் அபகரித்துள்ளது குறித்த பிரசுரங்களை சென்னை துறைமுகம் பகுதி மக்களிடம் கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ வழங்கினார். ராஜாஜி சாலையில் உள்ள 6 கோடி ரூபாய் மதிப்பிலான இடம் உள்ளிட்ட 15 இடங்களை திமுகவினர் போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்திருப்பதாக அதிமுக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் இது குறித்த பிரசுரங்களை மக்களிடம் வழங்கி கழக அமைப்பு செயலாளர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கீழ்நகர் ஊராட்சியில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கலையரங்க கட்டுமான பணியை முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் S ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்த 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள கலையரங்கத்திற்கான கட்டுமான பணியை ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் செந்தில் ஏற்பாட்டில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் S ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து வண்ணாங்குளம் கிராமத்தில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கலையரங்கத்தையும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் S ராமச்சந்திரன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார். அதிமுக சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி அதிமுக ஒன்றிய பாக பொறுப்பாளர்கள், பாக முகவர்கள் மற்றும் பாக கிளை கழக நிர்வாகிகளை ஊக்குவிக்கும் விதமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சென்னை புறநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் தலைமையேற்று நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளையும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். முக்கியம் துறைப்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் TC கருணா மற்றும் நிர்வாகிகள் பலர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் திமுக மற்றும் மாற்றுக் கட்சிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்டோர் விலகி அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மகன் காளிகாபுரத்தில் இருந்து தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்ட இளைஞர்கள் மற்றும் பெண்களை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான திருத்தணி கோ அரி சால்வைகள் அணிவித்து உங்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது என வாழ்த்து கூறி வரவேற்று ஆலோசனைகள் வழங்கினார். ஆர்கேபேட்டை ஒன்றிய கழக இணை செயலாளர் M கூப்பன் ஏற்பாட்டில் அப்பகுதி நிர்வாகி பாண்டியன் என்ற பிரபு தலைமையில் நடைபெற்ற விழாவில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.
கடலூர் அருகே நடைபெறும் IJK மாநாட்டிற்கு திருப்பூரில் இருந்து சென்ற கட்சியினரின் வாகனங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KN விஜயகுமார் கொடியசைத்து வாழ்த்தி வழி அனுப்பினார். வேப்பூர் அருகே பாசாரில் நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்க திருப்பூர் மாவட்டம் சார்பில் 50க்கும் மேற்பட்ட வாகனங்களில் கூட்டணி கட்சியினர் பேரணியாக புறப்பட்டனர். நிகழ்ச்சியில் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் அன்பகம் திருப்பதி, அதிமுக MGR இளைஞரணி செயலாளர் வேல்குமார் சாமிநாதன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். புரட்சித் தலைவி அம்மாவின் 78ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக இளைஞரணி சார்பாக அறந்தாங்கியில் ஏற்பாடு செய்யப்பட்ட மாரத்தான் ஓட்ட பந்தயத்தை முன்னாள் அமைச்சரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான C. விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக இளைஞரணி செயலாளர் சோபியா பார்த்திபன் ஏற்பாட்டில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் 100க்கும் மேற்பட்டோர் போட்டியில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து போட்டியில் பங்கேற்ற 5 வயது சிறுவன் உட்பட அவரது குடும்பத்தினரை சந்தித்து வாழ்த்து பேசியது கூடியிருந்த அனைவரிடமும் கவனம் பெற்றது. இதில் அதிமுக கழக நிர்வாகிகள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். கரூர் மாநகர தெற்கு பகுதி கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்ட புதிய கழக அலுவலகத்தை கரூர் மாவட்ட கழக செயலாளர் MR விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார். ராயலூர் பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட செயலாளருமான MR விஜயபாஸ்கர் கலந்து கொண்ட மாநகர தெற்கு பகுதி கழக புதிய அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய MR விஜயபாஸ்கர், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் இரட்டை இலை சின்னம் வெற்றி பெற வேண்டும், அதற்கு நீங்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சென்னை மாதவரம் தொகுதிக்கு உட்பட்ட சூரப்பட்டில் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான மாதவரம் மூர்த்தி பங்கேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது அதிமுக ஆட்சி மீண்டும் அமைய அனைவரும் பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வட்ட செயலாளர் பிரேம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். சென்னை மாம்பழத்தில் புரட்சித் தலைவரின் 109வது பிறந்த நாளை ஒட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 140வது வார்டு மேற்கு மாம்பழம் கோடம்பாக்கம் சாலையில் MGR மன்ற மாவட்ட செயலாளர் KS ராஜு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தென் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான விருகை VN ரவி கலந்து கொண்டு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்ட நிலையில் நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரியில் விடியாத அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 50 ஆண்டு காலமாக நகரின் மையத்தில் செயல்பட்டு வந்த பேருந்து நிலையத்தை திமுக அரசு சோகத்தூருக்கு மாற்றியது. இதனால் பழைய பேருந்து நிலையத்தை நம்பியிருந்த பொதுமக்களும் வணிகர்களும் பாதிக்கப்பட்டதுடன் 4 ரோட்டில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. எனவே அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மிடி மார்க்கம் செல்லும் பேருந்துகளை பழைய பேருந்து நிலையத்திற்கே கொண்டுவர கோரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் SR வெற்றிவேல் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே குமாரபுரத்தில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சமுதாய நலக்கூடம் அமைக்கும் பணிக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு அடிக்கல் நாட்டினார். குமாரபுரம் கிராமத்தில் புதிய சமுதாய நலக்கூடம் கட்டப்பட உள்ளது. இதற்கான பணிகளை கோவில்பட்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அங்கிருந்த மக்களிடம் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி மூலம் ரெட்டிப்பாளையம் பகுதியில் 10.80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேவர் பிளாக் மற்றும் கான்கிரீட் சாலைகளும், செட்டிக்காடு பகுதியில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் சாலை பணிகளையும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மோரூர் பகுதியில் உள்ள எல்லை முனியப்பன் கோயில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட சாமி தரிசனம் செய்தார். இந்நிகழ்வுகளில் சேலம் புறநகர் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் AP சிவக்குமாரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரத்தை பொதுமக்களிடம் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான செல்லூர் ராஜு வழங்கினார். 2ஆம் பகுதி கழகத்தின் சார்பில் பகுதி செயலாளர் கணேசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேர்தல் வாக்குறுதி பிரசுரங்களை வழங்கிய கழக அமைப்பு செயலாளர் பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார். இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை உள்பட மாவட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.